வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது ராயல் என்ஃபீல்டு 1982 காஸ்ட் அயர்ன் இன்ஜின் புல்லட். இந்த புல்லட்டை கோல்ட் ஸ்டார்ட் பண்ணுறது எப்படின்ட்டு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த புல்லட் இப்போ ரீசெண்டாக ரீஸ்டோர் பண்ணியிருக்கோம். யூஸ்வலாக ஒரு ஓல்டு புல்லட்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு டெக்னிக் இருக்குது. அந்த டெக்னிக் எப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டே டியூன்ட். ஓகே, நம்ம இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டோம். வண்டியில் சில முக்கியமான செக்ஸ் பண்ணணும். முதல்ல நம்ம இக்னிஷன் ஆன் பண்ணோம். ஒரு பஸ்ஸு சவுண்ட் கேட்குது. இக்னிஷன் ஆன் பண்ண பிறகு இங்கே கீழே நம்ம ஃபியூவல் ஆன் பண்ணணும். ஃபியூவல் மெயினுக்கு மாத்திரம். அண்ட் இதில் முக்கியமான சில ஸ்விட்சஸ் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இது டீகம்ப்ரெசர் ஸ்விட்ச். இந்த ஆன் பட்டன் கீழே இருப்பாங்க. இது டீகாம் ஸ்விட்ச்னு வாங்க. எப்பவுமே என்ஜின் ஆஃப் பண்ணும்போது கூட இந்த ஸ்விட்சை ப்ரெஸ் பண்ணி தான் ஆஃப் பண்ணணும். அதுக்கப்புறமா முதல்ல தடவை ஒரு நாளில் ஃபஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணும்போது சோக் போட்டுக்கணும். வண்டியில் வெஹிக்கிளோட சோக் எங்கே இருக்குன்னா, இந்த ஒரு பிளாக் கலர் ஒரு டேப்பட் பட்டன் மாதிரி இருக்கு பாருங்க, இதான் சோக் ஒரு தடவை போட்டுக்கணும். அதுக்கப்புறமா ரிவர்ஸ் டைட் பண்ணி சோக் போட்டதுக்கப்புறம் டீகாம் ப்ரெஸ் பண்ணிவிட்டு கிக்கர் லீவரை 3 times பண்ணிங்கன்னா ஒரு பொங்னு ஒரு சவுண்ட் கேட்கும். அதான் என்ஜின் ஒர்க் ஆகிற நாய்ஸ். அது 3 times அது பண்ண அப்புறமா த்ராட்டில் கொடுக்கக்கூடாது. ஒரே ஒரு தடவை ஜென்டிலாக மிஸ்ஃபயர் ஆகும். அதுக்கு தான் நம்ம டீகாம் பண்ணுறோம். ஒரே ஒரு தடவை கிக் பண்ணணும். சோக் போட்டதுனால ஒரு தடவை ஐட்லிங் ரொம்ப ஜாஸ்தியாகும். ஐட்லிங் ஜாஸ்தி ஆகிட்டு அதுவே மறுபடியும் நார்மலாக வரும். தேவையோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ முடிக்கிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.